அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம். ஆடி அமாவாசை அற்புத காட்சி பற்றிய பதிவு இன்றைய பதிவு. அறம் வளர்த்த நாயகியோடு ஐயாரப்பர் அருள் புரியும் திருத்தலம் திருவையாறு. நால்வராலும் பாடப்பெற்ற புண்ணியத்தலம். நாவுக்கரசர் இக்கோயிலை பற்றி மட்டும் 126 பாடல்கள் பாடியுள்ளார். கைலை தரிசனம் பெறுவதற்காக வடதிசை நோக்கிச் சென்ற நாவுக்கரசரை அங்குள்ள நீர்நிலையில் மூழ்கும்படி சிவபெருமான் கட்டளையிட்டார். மூழ்கிய அவர் திருவையாறில் உள்ள திருக்குளத்தில் எழுந்தார். இந்த குளத்திற்கு உப்பங்கோட்டை பிள்ளையார் குளம் என்றும் சமுத்திர தீர்த்தம் என்றும் பெயருண்டு. அங்கே அம்மையப்பர் ரிஷப வாகனத்தில் காட்சியளித்தார். இந்த விழா ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசையன்று இரவில் நடக்கும். இதை அப்பர் கைலாச காட்சி என்பர். நாவுக்கரசருக்கு அப்பர் என்ற பெயரும் உண்டு. கைலாய காட்சியின் போது நாவுக்கரசர் பாடிய மாதர்பிறை கண்ணியானை என்று தொடங்கும் பதிகத்தை பக்தர்கள் பாடுவர். இந்த பதிகத்தை பாடுவோர் கைலைநாதனை தரிசிக்கும் பேறு பெறுவர் என்பது ஐதீகம். ஓசை ஒளியெல்லாம் ஆனாய் நீயே என்ற திருநாவுக்கரசரின் வாக்கை நிரூபிக்கும் விதத்தில் இந்த கோயில் பிரகாரத்தில் ஐயாரப்பா என்று ஒரு முறை அழைத்தால் 7 முறை எதிரொலிப்பதை காண முடிகிறது. ஒரு வருடத்தில் வரும் 12 அமாவாசைகளில் ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை ஆகியவை முக்கியத்துவம் வாய்ந்தவை. சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்கும் தட்சிணாயன காலத்தின் தொடக்கத்தில் வருவது ஆடி அமாவாசை. சூரியன் வடக்கு நோக்கி சஞ்சரிக்கும் உத்தராயண காலத்தின் தொடக்கத்தில் வருவது தை அமாவாசை. ஒரே ராசியில் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேரும் புனித நாள் அமாவாசை ஆகும். ஜோதிட சாஸ்திர கணக்கின்படி வடக்கேயுள்ள கடக ரேகையில் சூரியனும் சந்திரனும் இணைவது ஆடி அமாவாசை. தெற்கேயுள்ள மகர ரேகையில் சூரியனும் சந்திரனும் இணைவது தை அமாவாசை. முன்னர் குறிப்பிட்ட கடக ராசியும் மகர ராசியும் நீர் ராசிகள் என்று ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகின்றன. எனவே இவ்விரு அமாவாசை நாட்களில் நீர்நிலைகளில் அதிசயக்கத்தக்க மாற்றங்கள் ஏற்படுவதாக ஆன்மீகம் கூறுகிறது. இதை அறிவியலும் ஏற்றுக்கொள்கிறது. அமாவாசையன்று நீர்நிலைகளில் ஏற்படும் மாறுதல்களால் கடலில் வாழும் ஜீவராசிகளான சங்கு, சிப்பி, பவளம் போன்ற உயிர்கள் புத்துயிர் பெறுகின்றன. அதன் சந்ததிகளும் பரம்பரையாக வாழ வழிவகுக்கின்றன. அதிலும் ஆடி அமாவாசையன்று ஏற்படும் மாறுதல்களால் கடல் நீரில் ஒரு புதிய சக்தி ஏற்படுகிறது. எனவே அன்று புனித தலங்களில் உள்ள கடலில் நீராடுவது என்பது உடல் நலத்திற்கு வளம் தரும். மேலும் நம்முடன் வாழ்ந்த காலம் சென்றவர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் பிதிர் பூஜை செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆடி அமாவாசையன்று முக்கூடல் கூடும் கன்னியாகுமரி, தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், அக்னி தீர்த்தம், திருப்புல்லானி, தேவிப்பட்டினம், நவபாஷானம் உள்ள கடல், வேதாரண்யம், கோடியக்கரை, பூம்புகார், திருப்பாதிரி புலியூர், கோகர்ணம் போன்ற இடங்களில் கடல் நீராடுவது சிறப்பாக கூறப்படுகிறது. பொதுவாக நீர்நிலைகளை தெய்வமாக வழிபடுவது இறையன்பர்களின் வழக்கம். கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, சிந்து, காவேரி ஆகிய 7 நதிகளும் புனிதம் வாய்ந்தவை மட்டுமல்ல, தெய்வாம்சமும் பொருந்தியவை. இவற்றில் சரஸ்வதி நதியை நேரில் காண இயலாவிட்டாலும் அலகாபாத் திரிவேணியில் கங்கை நதியுடன் சரஸ்வதி நதி கலக்கும் இடத்தை அங்கு சென்றவர்கள் தரிசித்திருக்கிறார்கள். கங்கை நதி சற்று மங்கலாக ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் கங்கையின் அடியில் சரஸ்வதி நதி வெண்மை நிறத்தில் சங்கமமாவதை அங்குள்ள பண்டார்கள், அதாவது வேத விற்பன்னர்கள் காட்டுவார்கள். ஆடி அமாவாசையன்று தமிழகத்தில் காவேரி பூம்பட்டினத்தில் காவேரி சங்கம முகத்தில் நீராடுவது சிறப்பாக பேசப்படுகிறது. வைகை, தாமிரபரணி, மயிலாடுதுறையில் ஓடும் காவேரி, திருவையாறு, குடந்தை அரிசலாறு, ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம், காவேரி படித்துறை, திருச்சிக்கு அருகிலுள்ள முக்கொம்பு ஆகிய தீர்த்தக்கரைகளில் இந்த நாளில் மக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படும்.
அன்றைய தினம் வேத விற்பன்னர் மேற்பார்வையில் பிதிர் பூஜை செய்வதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறுவதுடன் முன்னோர்களின் ஆசையும் கிடைக்கும் என்று ஞான நூல்கள் கூறுகின்றன. இருவேறு சக்திகளான சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் அமாவாசையன்று எந்த கிரக தோஷம் பெறுவதில்லை. இதன் காரணமாக அமாவாசை திதியில் சில விஷயங்களை மேற்கொண்டால் வெற்றியாக முடியும் என்கின்றனர். இறை வழிபாடு, மருந்து உண்ணுதல், நோயாளிகளை குளிப்பாட்டுதல் உள்ளிட்ட செயல்களை அமாவாசை என்று துவங்கலாம் என்று சித்த நூல்கள் கூறுகின்றன. எந்த ஒரு பரிகார பூஜையாக இருந்தாலும் அமாவாசை என்று செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.